சேசுமரியாயி, இவ எங்க போயிருப்பா? என்னடா இது, ஆள் அரவத்தையே காணோம். கூப்பிட்டு கூப்பிட்டு என் தொண்டை தண்ணி வத்திரும் போல. ஏ சேசுமரியாயி! எம்மா கூட்டியலோ? நானு தேவமாதா கோயிலுக்கு போயிருந்தேன். அந்த தாய்கிட்ட பேசினதுல நேரம் போனதே தெரியலம்மா. தேவமாதா என்ன ஒரு சௌந்தரியம், பார்க்க 10 கண்ணு வேணும்மா. எம்மா, நீ தேவமாதா மேல பக்தியா இருக்குது எனக்கும் ரொம்ப சந்தோஷம். உங்க ஐயா இல்லாம உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்தை. எது எப்படியோ காலா காலத்துல ஒருத்தன் கையில உன்னை புடிச்சு கொடுத்துட்டா நான் நிம்மதியா இருக்கலாம் பாரு. எம்மா, நான் கண்ணாலும் கட்டிட்டு போயிட்டா உன்னை யாருமா பாத்துப்பா? எப்போ அதுக்கெல்லாம் நீ பயப்படாத. நம்ம தேவமாதா இருக்கல்ல, அவ பாத்துக்குவா. எம்மா, நான் உனக்கு நம்ம சொந்தத்துல, அதான் நம்ம சூசமுத்து இருக்காம்ல, அவனுக்கு கட்டி கொடுக்கலாம்னு நினைக்கேன். தேவமாதா மேல பாரத்தை போட்டுட்டு உனக்கு கண்ணால முடிச்சலாம்னு பாக்கேன். சேசுமரியாயி, நீ எம்புட்டு அழகா இருக்க. அந்த தெய்வமாதா மேல ரொம்ப பக்தியாவும் இருக்க. உனக்கு வாழ்க்கையில எந்த குறையும் வராதுமா. திருமணத்திற்கு பின் இருவரும் ஆலயம் செல்லுதல். இவ எம்புட்டு அழகா இருக்காள. இவளை நம்ம கெட்டி இருந்தா எம்புட்டு நல்லா இருந்திருக்கும். ஆனா இந்த பையன் இடையில வந்துட்டானே, இவனை தீர்த்திட வேண்டியதான். நாம சேசுமரியாய கண்ணாலம் கட்டணும்னா இந்த பைய குறுக்க நிக்கிறானே, நாம சூசமுத்த காலி பண்ணிட வேண்டியதுதான். பணக்கார இளைஞனால் சேசுமரியாயின் கணவன் கொல்லப்படுகிறான். சேசுமரியாயின் தாயும் மகளது கவலையால் விரைவில் இறந்து போகிறாள். சேசுமரியாயி அனாதையாகிறாள். எம்மா தேவமாதாவே, நான் இப்படி கஷ்டப்படுறேனே, ஏம்மா என்னை இப்படி சோதிக்கிற? வவுத்துக்கு கூட கஞ்சி கிடைக்கலையம்மா.
மாதாவே, நீ எனக்கு பசி தீக்குவாமா இந்த மீனை தந்தா. ரொம்ப நன்றி அம்மா, ரொம்ப நன்றி. சேசுமரியாயி, நீ என்னமா அழகா இருக்க. உன் அழகுல நான் சொக்கி போயிட்டேன். நான் உன்னை கெட்டிக்கிட்டு ராசாத்தி மாதிரி வச்சுக்கிறேன். அந்த தேவ மாதா தான் பேரழகி. என்ன அழகின்னு சொல்லாத. மூஞ்சியையும் மொகரையும் பாரு. தூர போ, தொலைஞ்சு போவான். சேசுமரியாயி, எம்மா தேவ மாதாவே, இந்த அரக்கு பையகிட்ட இருந்து நீதாம்மா என்ன காப்பாத்தணும். பணக்கார இளைஞன் சேசுமரியாயை திருமணம் செய்ய முடியாததால் அரசனிடம் சென்று அவளை பற்றி தவறான செய்திகளை தருகிறான். அரசன் சரியாக ஆராயாமல் அவளுக்கு தீர்ப்பு வழங்குகிறான். அபலையின் சாபம் அகிலத்தையே அதிர வைத்தது. மண் மாறிப் பொழிந்து ஊரையே அழித்தது. அதோடு அன்னையின் ஆலயமும் மண்ணுக்குள் புதைந்தது. ஏறத்தாழ 200 ஆண்டுகளுக்கு பின் 1798 நடந்த நிகழ்வு. ஆடு மேய்க்கும் சிறுவன் ஆடு மேய்த்தல். என்ன ஏதோ கால தட்டுற மாதிரி இருக்கு. என்னவா இருக்கும்? என்னென்ன தோண்டிதான் பாப்போமே.
சாமி 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 சர்வேஸ்வருக்கு ஸ்தோத்திரம். சாமி, நான் ஆடு மேய்க்க போனேன். அப்ப என் கால்ல சிலுவை தட்டிச்சு. நான் தடுக்கி விழுந்துட்டேன். பிறகு அதை தோண்டி பார்த்தேனா ஒரு கட்டடம் தெரிஞ்சிச்சு சாமி. அதை பார்த்துட்டு தான் ஓடியாந்தேன். ஏய், என்னத்தை சொல்ற? கனவு கனவு கண்டியா? மார்னிங்ல வந்து என்னத்தை சொல்ற? சாமி, நெய்யத்தை சொல்றேன் சாமி. தேவமாத சத்தியமா சிலுவை தட்டிச்சு சாமி. சிலுவைக்கு கீழே கட்டடம் தெரியுது சாமி. அப்படியா? ஓகே, வா போய் பார்க்கலாம். யோ சீசப்பிள்ளை, இங்கே வாரும். சாமி கூட்டிரோ. ஊர்ல போய் கொஞ்சம் பெரிய புள்ளிகளை கூட்டிட்டு வரும். மண்வெட்டி கடப்பாறை எடுத்துட்டு வரும். இருநூறு ஆண்டுகளுக்கு முன் மூடி கிடந்த கதவை திறந்தபோது அன்னையின் சொரூபம் பிரகாசித்தது. பீடத்தில் விளக்குகள் அணையாமல் எரிந்து கொண்டிருந்தன. மக்கள் மணல் மாதா தாயே வாழ்க வாழ்க என்று வாழ்த்துளி எழுப்பினர்.